பேஸ்லாம் டு ஆல். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தாயின் கருவிலேருந்து உங்களையும் என்னையும் ஜீசஸ் எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எப்படி பத்திரமாய் பாதுகாக்க சொல்லிட்டு பார்க்கலாமா? தாயின் கருவிலேருந்து ஒரு குறைவும் இல்லாமல் வெளியே வர்றது பெரிய சாத்தியம். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கு வந்து சிறு வயதில் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ பலவீனம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பலவீனத்துலலாம் இயேசு உங்களை பாதுகாத்தாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தையும் உழைக்கினதான கொரோனான்ற ஒரு பெரிய வியாதி வந்து எத்தனை பேர் அழிச்சுது, எத்தனை பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே எத்தனை பேர் நம்ம இழந்திருக்கோம். ஆனால் அவரோட கிருபையினால நம்மளை பாதுகாத்தாரு. நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டம்லாம் நம்மளை பார்த்தாலும் அநேக பேருக்கு வந்திருக்கும். ஆனால் அவங்களாம் என்ன முடிவு எடுத்தாங்க? சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அநேக பேர் வந்து விபத்தினால இறந்து போனாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் தேவன் எப்படி கிருபையாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு அந்த பேட் திங்கிங் கொடுக்காம, அது மாத்திரம் இல்லை, எந்த விபத்துலேயும் அடிகள் பட்டிருக்கோம், ஆனால் நம்ம உயிர் போகாமல் எப்படிலாம் பாதுகாத்தார்ல. ஒரு நாள் நம்மளோட வழிநட்டு வருது, அவர் கிருபை தானே. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நம்மளை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த நொடியை நம்ம காண்றதே அவரோட கிருபை தான். ஏசாயா 46:3-4 தேவன் சொல்லியிருக்காரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நடை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. யாராவது இந்த உலகத்தில் நம்மளுக்கு அந்த கேரண்டி கொடுக்க முடியுமா? அவர் கொடுக்குறாரு. இது வரைக்கும் நடத்தி வந்ததே அவரோட கிருபை தான். இனிமேலும் நான் அவனை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் வாக்கு கொடுக்குறாரு. அவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கல, உங்களோட இருதயத்தை கேட்குறாரு. அதை ஒரு சின்ன இடத்த கொடுத்தீங்கன்னா போதும், முழு வாழ்க்கையையும் தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் மட்டுமே உங்களை பார்த்துக்கொள்வார். உண்மையாங்க, அவரை நம்பி பாருங்க. அவர் இன்ன வரைக்கும் நடத்தி வராருல, இனிமேல் நடத்த மாட்டார். நீங்கள் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த நேரத்தில் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை அவர் கொடுத்து பாருங்களேன். அவர் உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள்.